எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. பட்டம் பார்த்து பயிர் செய் அப்படின்ட்டு அழகாக பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும், விதைக்கிற விதைகளுக்கும் பொருந்தும். பொதுவாக 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிர்களுக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். பட்டம் இல்லாமல் விளைச்சோம்னா அந்த விதை நிச்சயமாக விளைச்சல் கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு மனசால் அப்படின்னா ஆசைகள் வரதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசையோ, ஒரு வண்டி வாகனம் வாங்கணுன்ற ஆசையோ, சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஆசையோ, வெளிநாடு போகணுன்ற ஆசையோ, இது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. உங்களுடைய ஜாதகத்தில் அதுக்கு உண்டான பிராப்தம் 35 வயசில் தான் ஒருத்தரால் வீடு வாசலை கட்ட முடியும்னா 25 வயசுலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக முடியாது. அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு 27 தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற பிரார்த்தம் அவங்க ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 22 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சலிச்சு போய் கடைசியில் ஜாதகத்தை தூக்கி போட்டுட்டு பேராசி பார்த்து கல்யாணம் பண்ணி பின்னுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. முதல்ல ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல் செய்கிறதுக்குண்டான பிரார்த்தம் உங்கள் சாதகத்தில் இருக்கா அல்லது எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்றது பாருங்கள். ஒன்று, அந்த செயல் செய்கிறதுக்கான பிரார்த்தனை நம்ம சாதகத்தில் இருக்கணும். அதே மாதிரி அது எத்தனை நாளில் வருது. இப்போ இல்லை அப்படின்னா இன்னும் எத்தனை நாள், இன்னும் 1 மாதமா 2 மாதமா 6 மாதமா 1 வருஷமா இல்லையா, அது தயவு செய்து பாருங்கள். அப்படி பார்த்து பண்ணக்கூடிய செயல் நிச்சயமாக சாதகமாக இருக்கும். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு கொடுக்கும்ன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குன்னா ஒரே மாதிரியான பலன்கள் தராது. ஏன்னா அந்த பாவகத்தில் அவர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது நீச்சமாக இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி வக்ரமாக இருக்கும்போது ஒவ்வொரு வேடத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுக்கும். அதுபோக அந்த இடத்துல யாருடைய சாரம் வாங்குறாரோ அந்த சாரத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் தான் அந்த கிரகம் கொடுக்கும். ஆட்சியாக இருந்து முழுமையான பலன்களை கொடுத்துருன்னு நினச்சிட முடியாது. நீச்சமாக இருந்து கெடுதலான பலன்களை மட்டுமே கொடுக்கணும்னு நினச்சிட முடியாது. அவர் எந்த வேடத்தில் இருக்கார், ஒன்று அவர் அந்த இடத்துல என்ன போஸ்டிங்கில் இருக்கார், ஒன்று. ரெண்டாவது யாருடைய நட்சத்திரத்தில் அவர் இருக்கார், 2 விஷயம் இருக்குது. சரியா? சரி, குரு பகவான் ரிஷபத்தில், அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தேவகுரு இருக்கார். ஏற்கனவே ஒரு பகையாக இருக்கார். ஆனால் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாவுடைய நட்சத்திரம், அது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் வக்கர நிலைக்கு வரார். குரு பகவான் வக்கர நிலைகளை வரும் பொழுது குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருப்பாரே அந்த கிரகம் செவ்வா, அந்த செவ்வாவுடைய பார்வை இந்த கன்னிராசி நண்பர்கள் மேலே படுது. குரு பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா செவ்வாவுடைய நட்சத்திரத்தில். குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில் செவ்வா கன்னிராசிக்கு 10வது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதத்தில் செவ்வா இருக்கிறார். அப்போது குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் செவ்வாவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க. குருவும் செவ்வாவும் இருவரும் சேர்ந்து இந்த கன்னி ராசியை பார்க்குறாங்க. அப்போ குருமங்கள யோகம் ஏற்படுது. இந்த குருமங்கள யோகம் கிட்டத்தட்ட கன்னிராசி நண்பர்களுக்கு 1 மாதம் இருக்கும். 1 மாதம்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி தான் குரு பகவான் வக்ரத்தில் வரார். அப்போ நமக்கு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஒரு 25 நாளுக்கு இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு குருமங்கள யோகம் புத்திர வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணிக்கிறதுக்கும் அருமையான தருணம், அற்புதமான நேரம். எத்தனையோ நண்பர்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகும், 13 வருஷம் ஆகுது, 16 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம், இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா இந்த நேரத்தில் 100% நிச்சயமாக புத்திர செல்வம் பெருகும். அதுபோக பூர்வீக சொத்து, எங்களுடைய தாத்தா சம்பாரிச்சு சொத்து பத்து இருக்குதுங்க, பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியல, 2 தலைமுறையாக பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, எங்கள் தாத்தார் வகை இருக்கும் பொழுதும் பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியல, எங்கள் அப்பாரு அவங்களாலேயும் பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியல, எங்களாலேயாவது பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியுமானா இந்த தருணத்தில் பாக பிரிவினை செஞ்சுக்கிடலாம்.
சட்ட ரீதியாக இருக்கிற சிக்கல், மண்மனை சார்ந்த இந்த சிவில் வழக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருந்தால் சரியாகும். அது நீங்கள் வாங்கின சொத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் ஐயாறு கொடுத்த சொத்து பத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இதெல்லாம் சரியாகும். போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்துருச்சு, வாங்காத இடத்துல வாங்கினன்னு பேர் வந்துருச்சு, இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் நீங்கும், அவப்பெயர்கள் நீங்கும். அதுபோக ஏன்னா இந்த குரு பகவான் வக்கர நிலைகளை வரும் பொழுது, குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தாரே சுக்கிரன், அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருப்பார். அந்த சுக்கிரன் யாருடைய சாரம் வாங்கியிருப்பார்னா, விஷாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய தமிழ் கடவுள் முருகர் அவதரித்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் குருவுக்கு வீடு கொடுத்திருக்கார், குரு சுக்கிரனுக்கு நட்சத்திரம் கொடுத்திருக்கார். அந்த சுக்கிரன் 2வது பாவகம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு ஏற்படும். இந்த நிமிஷம் வரைக்கும் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார், பறக்க பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை சார், இதுதான் இந்த கன்னிராசி நண்பர்களுடைய ஒரு பதிலாக இருக்குது. ஆனால் இந்த குரு பகவான் வக்ர நிலைகளில் வரும் பொழுது கிரகம் மாற்றங்கள் சாதகமாக இருக்கிறதுனால நிச்சயம் சொல்கிறேன், பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வரும், உயர்வு வரும். ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என்னுடைய படிப்புக்கும் இந்த வேலைக்கு சம்மதமே கிடையாது, இல்லை என்னுடைய வேலைக்கும் நான் வாங்குகிற சம்பளத்துக்கும் சம்மதமே கிடையாது, ரெண்டுமே இருக்க தான் செய்யுது. சில பேருக்கு படிப்புக்கு உண்டான வேலை அமைகிறது இல்லை, சில பேருக்கு பார்க்குற உத்தியோகத்துக்கு தகுந்த மாதிரி சம்பளம் இருக்கிறது இல்லை, இல்லையா? அப்போது இந்த நேரத்தில் இந்த 2 பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும், பார்க்குற வேலைக்கு உண்டான வருமானமும் கொடுக்கும். அதுபோக தனகாரகன் அப்படின்னா நம்ம குருவை தான் சொல்லுவோம். தனஸ்தானாதிபதி தான் சுக்கிரன். தனஸ்தானாதிபதி சுக்கிரனுக்கு குரு நட்சத்திரம் கொடுத்துருக்காரு. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு நம்ம ராசியை பார்க்கிறார், கொடுத்த பணம் வந்து சேரும். அதுபோக அதிர்ஷ்டம், அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படின்னா என்ன சார், கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுறதா சார் விபரீத ராஜயோகம்? அப்படி கிடையாது. நம்ம நீண்ட நாள் கனவு ஒன்று இருக்கும் இல்லையா, நீண்ட நாள் கனவு அப்படின்னா அது எப்படினாலும் வச்சுக்கலாம். என்னுடைய வீடு வாசல் வாங்கிறது தான் சார் மிகப்பெரிய கனவு, நான் நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தான் சார் மிகப்பெரிய கனவு, இல்லை இந்த கார் வாங்குறது தான் எனக்கு மிகப்பெரிய கனவு, நீண்ட நாள் கனவு, எப்படினாலும் வச்சுக்கலாமே. உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த குரு பகவான் வக்ரத்தில் போகும்போது கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. குரு பகவான் செவ்வாயுடைய சாரம் தான் வாங்குறார். நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு வெளிநாடு போகணுன்ற ஆர்வம் நிறையா கொடுக்கும். இந்த நேரத்தில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற நாட்டம் அதிகமாக கொடுக்கும். அதுபோக அசையாத சொத்து வாங்கணும் அப்படின்ற நாட்டம் அதிகமாக கொடுக்கும். இந்த 3 விஷயத்துலேயும் கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். சரி, குரு பகவான் நம்ம ராசியை பார்க்குறாருன்றது ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம ராசிக்கு 3வது பாவகத்தையும் பார்க்குறாரு. அதாவது யாருடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியோடைய வீட்டை பார்க்குறார், விருச்சிகத்தை பார்க்குறார். கன்னிராசி நண்பர்களுக்கு 3வது பாவகம் இல்லையாது, அப்போது தகரியஸ்தானத்தை பார்க்குறார். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா 2 மனசாக இருக்கும். மனுஷனுக்கு 2 மனசாக இருக்கிறதெல்லாம் ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இல்லாமல் போகிறது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இல்லாமல் போகிறது, இது ஆச்சரியம் கிடையாது. ஆனால் கன்னிராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த தருணத்தில் அந்த டபுள் மெயின் இருக்காது. ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, நினச்ச நேரத்திலேயே முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கிறோம் இல்லையா, ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் மனசில் பட்ட விஷயம் அப்படியே செய்துட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க இந்த நேரத்தில். ஏன்னா தகரியஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பிரமாதமாக பார்க்குறார். அதுபோக அண்ணன் தம்பி அக்கா தங்கை கூட பிறந்த உறவு முறைகள், அந்த கூட பிறந்த உறவு முறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்தும் இந்த தருணம். அதுபோக இந்த குரு பகவான் 5வது பார்வையாக உங்களை பார்க்குறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசியிலிருந்து 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு. குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் செவ்வாய் தானங்க.
இல்லையா? மிருகசீரிஷ நட்சத்திரம் தான் செவ்வாய் தானுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அவதரித்தவர் யார்? இந்திரன். அப்போது குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த செவ்வாவும் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் குரு. இது எல்லாமே சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேரம் இருக்குன்னு சொன்னேன். சத்தியமாக சொல்கிறேன், குழந்தை பாக்கியம் கருத்தரிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இதோட நல்ல நேரம் வராது. ஏன்னா புத்திரஸ்தானாதிபதி குருவுடைய நட்சத்திரத்தில் ஏறி புத்திரகாரகன் செவ்வாவுடைய சாரம் வாங்கி, செவ்வாய் குருவுடைய சாரம் வாங்கி, குருவும் செவ்வாவும் இருவரும் குருமங்கள யோகமாக உங்களை பார்த்து உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய தருணம் மீண்டும் 12 வருஷம் கழித்து வரும். ஐயா, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாகா தாங்க ஐயா முக்கியம், நாளைக்கு காய்க்கக்கூடிய பலாகா முக்கியம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம இல்லை. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கி இருக்கிற எதிர்பார்ப்பு நமக்கு சரியாகும், அதுதான் நம்ம அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். நாளைக்கு வருது வரலதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் இல்லையா? கன்னியாராசி நண்பர்களுக்கு மனசார சொல்கிறேன், 5வது பார்வையாக குரு பகவான் வக்கர நிலையில் இருந்து நம்மளை பார்க்குறதும், நம்ம ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறது மிகப்பெரிய ஒரு யோகம். என்ன யோகம்னு கேட்குறீங்களா? புத்திர வளர்ச்சி, பிள்ளை செல்வம். இதை விட ஒரு பிரமாதமான யோகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் எதுனா பிள்ளை செல்வம். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 நவம்பர் 4 வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் கொடுக்கும். 115 நாட்கள். நம்ம எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சாதகமான ஒரு தருணத்தை தர்றது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய ஜாதகத்துடைய அமைப்புகளை கொண்டு. சரியா? அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு 100% இந்த தருணம் உத்தியோக வளர்ச்சிக்கும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கிறதுக்கும், நிம்மதி சந்தோஷம் 2 சேர்றதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, முக்கியமாக குழந்தை வளர்ச்சிக்கும் அற்புதமான தருணம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த தருணத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒருவேளை பாதகமான கிரக அமைப்புகள் இருக்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிமுறை செஞ்சுக்கிடுங்க. நிச்சயமாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.